ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரலட்சுமி நோன்புக்காக கொஞ்சம் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பூஜைக்காக ஆர்டிஃபிஷியல் இந்த தோரணம் இல்லை பூ ஆர்டிஃபிஷியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி தோரணம் வாங்கியிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் 3 கலர் டிஃப்ரெண்ட்டில் வாங்கியிருக்கேன். ஒன்று எல்லோ, இன்னொன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ரெண்டுமே கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேட்டு பூ மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அழகாக பார்க்க இது நம்ம வெளியே வாசலில் போட்டால் ரங்கோலி கோலம் போட்டிருக்கோம், இல்லைன்னா பூவோட இதழ் வச்சு ஏதோ கோலம் போட்டிருக்கோன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா அந்த நடுவில் இந்த ஒயிட் வருது, அது மட்டும் கொஞ்சம் அழுக்காயிடுமோன்னு பயம். ஆனால் நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட் வச்சு கொடுப்போம் இல்லையா வர சுமங்கலிக்கு, அதுக்கு நான் இந்த மாதிரி தட்டு வாங்கியிருக்கேன். வர எல்லாருக்குமே இந்த மாதிரி தட்டு வச்சு தரலாம் அப்படின்ட்டு. பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு இந்த தட்டில் நம்ம குங்குமச்சிமிழ் இதில் வச்சு தரலாம், குங்குமம் அண்ட் மஞ்சள் வச்சு தருவாங்க இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் இந்த வாட்டி அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இதுலேயே டிசைன்ஸ் நிறைய இருந்தது. அதில் நான் வந்து ஒரு 2 டிசைன் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா விநாயகரோட ஃபேஸ் வச்ச மாதிரியும், இன்னொன்று வந்து கலசம் மாதிரி இந்த தேங்காய் வச்ச மாதிரி ஒரு கலசம் மாதிரி. இந்த தட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வச்சு வர சுமங்கலிக்கு நம்ம வச்சு தரலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கின வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, ஷார்ட்ஸும் லாங்கும், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். அடுத்து கண்ணாடி வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ், வர சுமங்கலிக்காக இதுவும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். சுமங்கலிக்கு வளையல் மெயின் இல்லையா வச்சு தரணும் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு 6 செட்டு வளையல் வாங்கியிருக்கேன். மீதியும் நான் வாங்கியிருக்கேன், அது வீடியோவில் காட்ட முடியல. இதுதான் சுமங்கலிக்கு வாங்கின வளையல். அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு. நம்ம எது கொடுக்குறோமோ இல்லையோ சுமங்கலிக்கு கண்டிப்பாக ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுத்தே ஆகணும். ஸோ நான் ப்ளவுஸ் பீட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் என்னென்னா பிளாக்கும் ஒயிட்டும் வருது ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இல்லையா பிளாக்கும் ஒயிட்டும், அதனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கலர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தாலி கயிறோட குங்குமம் மஞ்சளும் இருக்க மாதிரி பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி செட்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். 2 விதமாகவும் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நம்ம தாம்பூலத்தில் வச்சு தரலாம், இன்னொன்றுத்தில் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் வச்சு தரலான்ட்டு. அந்த ரிட்டன் கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த துணி வாங்கியிருக்கேன். இது என்ன துணின்னு எனக்கு தெரியல, ஆனால் பேக்கிங் துணி அப்படின்றதால இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட இந்த ரிப்பனும் கட்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பேக் பண்ணியிருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.